நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். வருடத்தின் மிக முக்கிய பண்டிகை விரதம் விழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபங்கள் எத்தனை அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் 10 நாட்கள் விழாவாக திரு கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த விழாவின் போது 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதோடு மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன்பாக கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அந்த அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும் அப்படிங்கிறது இந்த திரு கார்த்திகை தீபத்திற்கு உரிய கூடுதல் சிறப்பு. அந்த திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய விளக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு மாலையில் வீடுதோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது, ஜோதி ரூபமாக வழிபடுவது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும், அதுவும் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும், அதற்கு முன்பாக ஏற்றப்படும் பரணி தீபமும், வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான். இறைவன் ஜோதி ரூபமானவன் அப்படின்னும் அவருக்கு உருவம் கிடையாது, இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னும் யார் எந்த வடிவத்தில் வழிபடுறோமோ அந்த வடிவத்தில் நீக்கமர நிறைந்து அருள் செய்து காட்சி தருவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் ஜோதி வடிவாரவர் அப்படிங்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் பெரியவர் யார் அப்படின்னு போட்டி ஏற்பட்ட பொழுது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது உண்மை. இதை போற்றும் விதமாக தான் இந்த நாளில் திரு கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுது. அதே போல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அப்படிங்கிறதுனால அவர் நினைவாக பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யப்படுது. இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அப்படிங்கிறது இந்த வருடம் 2024 வருடம் என்னைக்கு வருது, எந்த நாளில் வருது, எத்தனை மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும், இந்த மாதிரி பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஆண்டு பார்த்தோன்னா கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலும் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலும் அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு வீட்டில் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அப்படின்னும் அதற்கு மேலே விருப்பம் இருப்பவர்கள் அதிகபட்சமாக 108 விளக்குகள் வரை ஏற்றலாம் அப்படின்னும், ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும், இந்த எண்ணிக்கை 27 அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்களை குறிக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை 27 விளக்குகள் ஏற்றுவது ரொம்பவே சிறந்தது. மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும், குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னும், அந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்திற்கு முன்பாக ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கவே கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அகல் விளக்காக இருந்தால் அதை தரையில் வைக்கக்கூடாது. வாழை இலை இல்லாட்டி அரச இலை, செம்பருத்தி இலை, வெற்றிலை, இந்த மாதிரி சுபிக்ஷம் தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்து தான் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னும், முதல்ல வாசல் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, அதற்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னும், அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதன் பிறகு மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விளக்கு ஏற்றுவது வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள்
நிலைவாசலில் 2 விளக்குகள், வாசல் படியில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஜன்னலில் 6 விளக்குகளும், வீட்டின் நடு கூடத்தில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னும், சமையல் அறையில் 2 தீபம், வீட்டிற்கு பின்புறமாக 3 தீபங்கள் ஏற்றி, வீட்டிற்கு வெளியில் ஒரு யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக விஷயமா பார்க்கப்படுது. இந்த கார்த்திகை தீப திருநாளை தவற விடாமல் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஜோதி மயமாக நம் வாழ்வு மாறுவதற்கான அத்தனை வழிகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது 100% உண்மை. தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.